வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு வேண்டிய வார்த்தை, எங்களுக்கு வேண்டிய மன்னாவை, எங்களுக்கு வேண்டிய தயவை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். இந்த வார்த்தையின் நாங்கள் பிழைப்பதற்கு உங்கள் வார்த்தைகளை தாரும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அது ஏகமாய் காண்பார்கள். மாம்சமான யாவரும் ஏகமாய், எல்லோரும் நம்மேல் கர்த்தருடைய மகிமையை இருப்பதை பார்ப்போம். மகிமை என்பது என்ன? அவருடைய கரம், அவருடைய பிரசன்னம். தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு கடந்த நாளே பார்த்தோம், ஜனங்கள் அந்த மகிமையை கண்டாங்க. எப்படி கண்டாங்க? வனாந்தரத்தில் நடந்து செல்ற போது அவர் மேகஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் அந்த மகிமையை கண்டாங்க. ரெண்டாவது, அந்த மகிமை அவர்களை நடத்தி சென்றதை அவர்கள் கண்டாங்க. மூணாவது, அந்த மகிமை பேசினதை கண்டார்கள். தோத்திரம். அல்லேலூயா. அப்போ எல்லாருடைய கண்கள் காணத்தக்கதாக அந்த மகிமை இறங்கினது என்பதை குறித்து கடந்த நாளில் நாம் தியானித்தோம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு பெரிய ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்ன நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். என்னதான்? யாரில்? யார் மூலமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ என் தாசன், நீ என்னுடைய மகன், நான் உன் மூலம் மகிமைப்பட போகிறேன். அப்ப ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், உன்னில் மகிமைப்பட போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை, அந்த மகிமை எல்லா கண்களும் காணத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வாராக. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்யலாம். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. ஆண்டவருக்காக நாம் பல காரியங்களை செய்யலாம், பல பிரயாசப்படலாம். ஆனால் நாம் படுகிற எல்லா பிரயாசத்திலும் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கணும். ஆமென். வேதம் நமக்கு சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களா இருக்கணும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் மகிமைப்படணும். என்னதான் சொல்லுங்களேன்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னது? சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கை என்னது? தனிப்பட்ட வாழ்க்கை உங்க வாழ்க்கை தான். இப்போ நான் ஒரு கேட்குறேன், வேல்வர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள பர்சனல் லைஃப் இருக்குது. பர்சனல் லைஃப் என்னது? வாழ்கிற வாழ்க்கையை விட இன்னொரு வாழ்க்கை உள்ளே இருக்குது. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதனைகள் உண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையில் காயங்கள் உண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போது வெளித்தோட்டத்தில் நான் சிரிக்கலாம், பேசலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் உள்ள என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கு தெரியுமா? என்னோட பர்சனல் லைஃப், என் உள்ளான வாழ்க்கை ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த உள்ளான வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டினான். அப்படிதானே? இந்த ஆலயம் எப்படி கட்டினான்? பொன்னினாலும் வெள்ளியினாலும் பிரம்மாண்டமாய் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அப்படிதானே? அப்போ ஆலயம் பிரதிஷ்டை பண்ணும்போது வாசிங்க, 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமம் 3:8. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மகா பரிசுத்தமான ஆலயத்தில்
நல்லா பாருங்க, மகா பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினான். அங்க வேதத்தில் பார்க்க அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கினதை ஜனங்கள் கண்டாங்க. சாலமன் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் கண்டபோது வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் முகக்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ சாலமுடைய வாழ்க்கை கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறதா இருந்தது. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தது. கவனிக்கிறீங்களா? அரசனாய் வாழ்ந்தான், தேசத்தை ஆண்டான், பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டினான், கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டினான். அவன் ஆட்சியில் எல்லாம் நல்லா இருந்தது, இது எல்லாம் வெளியே. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவன் மகிமைப்படுகிற மாதிரி இல்லை. ஏன் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் 700 மனைவிகளோடும் 300 மறுமனை ஆட்டிகளோடும் கிட்டத்தட்ட 1000 பேரோடு அவன் வாழ்ந்தான். கவனிக்கிறீங்களா? அவன் லைஃப் வேதத்தில் பாருங்க, சாலமோன் மனைவி சாலமோனுடைய இருதயத்தை வழிவிலக செய்தார்கள். கவனிக்கிறீங்களா? அப்ப சாலமோனுடைய மனைவி சாலமோனுடைய வாழ்க்கையை கெடுத்தாங்க. அப்ப கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துறவன், அவன் சிறு வயதிலே கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவன், சிறு வயதில் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை பெற்றவர், இவனை போல ஞானி ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரால் கணப்பட்ட மனுஷன் இப்போ அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒண்ணுமில்லாமல் இருக்கு. கவனிக்கிறீங்களாமா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அவன் வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் போனது. சில வேத வல்லுநர் சொல்றாங்க அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு சொல்ல முடியல. அவன் மனம் திரும்பினானா சொல்ல முடியல. அவன் வாழ்க்கையை மாத்திக்கிட்டானா சொல்ல முடியல. அவன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனா நீதிபதிகள் எழுதினா, பிரசங்கி எழுதினா, உன்னத பாட்டில் எழுதி எல்லாம் மாயை 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 ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் முடிவு என்ன என்பதை வேதம் தெளிவா சொல்லல. ஐயா நான் சொல்லுகிறேன், நீ ஆலயத்துக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், அது வெளி தோற்றம். ஆனால் உங்களுக்குள் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அது தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுகிறாரா? சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுகிறாரா உங்க வாழ்க்கை குறித்து? யோபு கொடுத்த ஆண்டவர் சொல்லும் போது இவன் தேவனுக்கு பயந்தவன் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஏன்னா அவன் வெளி தோற்றத்திலும் தன் உள்ளான வாழ்க்கையிலும் தேவனுக்கு உண்மை உத்தமத்தோடு வாழ்ந்தவன். அப்படிதானே? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா நம்ம ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட விதத்தில் ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். வசனம் சொல்லு, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? தாவதை போல ஆடிய நடனமாடி ஆடி ஆராதிக்கலாம். ஆனா கர்த்தரை முன்னாடி வைக்கலன்னா அதுல கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். ஆமென். பவுலை போல நீ ஓடி 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 ஊழியம் பண்ணலாம், ஓடி ஓடி எல்லாம் செய்யலாம். ஆனா கர்த்தருக்காக நீ வாழலனா அதுல மகிமை இல்லை. அன்னாலை போல அழுது 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 செபிக்கலாம். ஆனா அர்ப்பணிப்பு இல்லைன்னா உன் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அப்ப முதலாவது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் தேவை. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் இல்லைன்னா உன் வாழ்க்கை கேள்விக்குறியோடு தான் இருக்கும். தோத்திரம். அல்லேலூயா. என் செய்திக்கு நேரம் கடந்து வருகிறேன். அப்போ தேவன் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார், உங்களில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. என் செய்தி கடந்து வருகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனம். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் அவருடைய மகிமை உன்னில். நல்லா பாருங்க, நீ எழும்பு. நீங்க எழும்பும் போதுதான், நீங்கள் பிரகாசிக்க துவங்கும் போதுதான் கர்த்தருடைய மகிமை உங்களில் காணப்படும். கவனிக்கிறீங்களா?
நம்ம வாழ்க்கையை எழுப்பாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தாவிட்டால் தேவன் அதில் மகிமைப்பட மாட்டார். கவனிக்கிறீங்களா? ஐயா நீங்க வெளித்தோட்டத்தில், ஏன் ஆண்டவர் சொல்ல, வெளித்தோட்டத்தில் ஆண்டவர் பார்த்து மயங்குறவர் அல்ல. வெளித்தோற்றத்தை தேவன் பார்க்கிறவர் அல்ல. எதை பார்க்கிறாரு? உள்ளான வாழ்க்கையை பார்க்கிறாரு. நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விட. நான் செய்திக்கிறேன், கடந்து வருகிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்ப தேவன் நம்மில் மகிமைப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? வாசிங்க எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11. வாசிங்க வாசிங்க. எபேசியர் 1:11. மேலும் கிறிஸ்து மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்காக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நீங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் மகிமைப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய மகிமைக்காகவும் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நான் சொல்ற வசனத்தை எழுதி வைங்க, வீட்டில் போய் நல்லா அதை கொடுத்து வாசிங்க. நிறைய விஷயம் ஆவியானவர் பேசினாரு. ஏன்னா என்னை ரட்சித்தது அப்படி கிருபை. ஆமென். என்னை சந்தித்தது அப்படி கிருபை. அவர் என்னை தேடி வந்தார். என்னில் அவர் மகிமைப்படும்படி விரும்புகிறார். என் மூலம் அவருடைய நாமத்தை சொல்ல விரும்புகிறார். இவன் என் தாசன், இவனை நான் தெரிந்து கொண்டேன். நான் இவனை எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் நம்மை அவருடைய மகிமைக்காக, வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 43:7. ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும், நல்ல பாருங்க, அவர் தம்முடைய மகிமைக்காக உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார். ஐயா, ஏதோ ஒரு மலை தேசத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையை பார்த்தீங்கன்னா, அட என்ன ஆண்டு அழகாக படைச்சிருக்கிறார் சொல்ல தோணாதா? நல்ல அழகான பூவை பார்த்தீங்கன்னா, ஆண்டு எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு சொல்லவும் சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. அப்போ ஒரு காரியத்தை படைப்பை பார்க்கும்போது நம்ம பிரமிச்சது போதும். அட இந்த வீடு எவ்வளோ அழகாக கட்டியிருக்கான் பாருங்க, சொல்லவும் சொல்ல மாட்டோமா? அட உங்கள் சாரி எவ்வளோ அழகாக வாங்கியிருக்கா பாருங்க, அட உங்கள் கம்பல் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு பொருளை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண ரசிக்கிறோம் இல்லையா? வேதம் சொல்லுது, அவர் உங்களை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சிருஷ்டித்தார், படைத்தார். அப்ப உங்களை படைத்ததின் நோக்கம் உங்களை மகிமைப்படுவதற்கு. தோத்திரம், அல்லேலூயா. உங்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவதற்கு. தோத்திரம், அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ நான் யாரை மகிமைப்படுத்தணும்? இப்போ என்னை பார்க்கும்போது யார் வெளிப்படணும்? யார் வெளிப்படணும்? யார் வெளிப்படணும்? ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவங்க
ஒரு வீட்டு வாசலில் கதவை தட்டினாங்களாம். தட்டும் போது அந்த வீட்டுக்கு சிறு பெண்ணு கதை திறந்த போது, அம்மா ஏசப்பா வந்திருக்கிறான்னு சொல்லி ஓடினாலாம். ஏன்? அப்போ உங்களை பார்க்கும்போது யாரா பார்க்கணும்? என்னை காண்கிறவன் என் பிதாவை யார் சொன்னா? அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்துகிறவராய் வாழ்ந்தார். என் துதியில அவர் மகிமைப்படுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம ஆராதிக்கும் போது என் ஆராதனையை கவனித்து, நான் பாடுகிற பாடல், நான் பாடுகிற வார்த்தையை கவனித்து, என் வாயிலிருந்து இல்லை என் இருதயத்தில் வார்த்தை நான் வரும்போது அதிலே தேவன் மகிமைப்படுகிறாரு. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், பாடல் பாடும்போது அந்த வரிகளை உணர்ந்து நம்ம சொல்லும்போது அதுல தேவன் மகிமைப்படுகிறார். புரியுதுங்களா? வார்த்தையில் அல்ல, இருதயத்தில் வருகிற வார்த்தையில தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்ப கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய நாம மகிமைப்படுது. வாசித்து பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 1 முதல் 3 வசனம் வாசிங்க. சங்கீதம் 34 1 முதல் 3 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வீட்டில் இருக்கும். வாயில் இருக்குமா? கர்த்தருடைய ஆலயத்தில் உண்மையை தவிர எதுவும் பேசக்கூடாது. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர, அப்படிதானே? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கிற துதி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் என் வாயில் இருக்கும். இருக்குமா? என்ன இருக்கும்? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். சத்தமா சொல்லுங்க, சத்தம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா. சொல்லுங்களேன், துதிக்கிறீங்களா முறுமுறுக்கிறீங்களா? துதிக்கல, குதிக்கிறோம். கவனிங்க, என் வாழ்க்கை துதி இருப்பதை விட முறுமுறுப்பது அதிகமாக இருக்கு. நான் துதிக்கும் போது தேவன் மகிமைப்படுகிறார், ஆனால் நான் முறுமுறுக்கும் போது ஆண்டவர் துக்கப்படுகிறார். முறுமுறுப்புனா என்ன? கோபமா? முறுமுறுப்பு என்ன? முறுமுறுப்புனா என்ன? சொல்லுங்க, உண்ணாமலாமா? முறுமுறுப்புனா என்ன? நம்ம வாழ்க்கை முறுமுறுப்பு நிறைய வருதா? முறுமுறுப்புனா என்னது? முறுமுறு பேசுறதா? ஆமா, சர்ச்சுக்கு போய் விளங்கிட்டோம் போ. ஏப்பா பார்த்து நேத்த. புரியுதுங்களா? அப்போ உங்க வாயில எதை வரணும்? எது வருது? முறுமுறுப்பு இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது நக்கிட்டு போயிடும். அப்படிதான் சொல்ல, வேற என்ன பண்ணு? ஆமென். என் வாழ்க்கையில துதி இருந்தா இழந்ததை நான் பெறுவேன். என் வாழ்க்கையில துதி இருந்தா தொலைந்ததை தேடி கண்டுபிடிப்பேன். ஆனா என் வாழ்க்கையில முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா உள்ளதும், சொல்ல, உள்ளதும் போச்சு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியலன்னா என் வாழ்க்கையில துதிக்க ஏன் வேதத்தில் பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்போது என் முன்னாடி வச்சிருக்கிறேன். வனாந்தரத்தில் துதித்தவன், காடுகளை துதித்தவன், மேடில துதித்தவன், மலையில துதித்தவன், ஆடு மேய்த்து மரத்தடியை துதித்தவன். இப்படி துதித்து 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 எங்க போனான் தெரியுமா? அரண்மனைக்கு போயிட்டான். எங்க போயிட்டா? இங்க ஒருத்தன் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தான். யாரு? யூதாஸ். அவன் எங்க போயிட்டான்? சொல்லுங்க, நாண்டு கண்டு செத்து போயிட்டான். நம்ம வாழ்க்கையில துதி இருந்தால் கர்த்தர் மகிமைப்படுவார். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
தேவன் விரும்புகிறார். என் வாயிலிருந்து எந்த ஒரு முறுமுறுப்பும் எந்த ஒரு தூஷணமும் வராமல் இந்த வாயில கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க துதித்து பாருங்க. என் உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியில அவர் பிரியப்படுகிறவர். ஆமென், ஆமென். அப்ப தேவன் எதுல இன்னைக்கு மகிமைப்பட விரும்புகிறார்? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முள் மகிமைப்படணும்னா நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதிக்கிறாளா இருக்கணும். நம்ம வாயில அவரை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீ நல்லவர், 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 நல்லவர் என்று உங்க நாவில நீங்க அவரை துதிக்க 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 நீங்க மேல எழும்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா முறுமுறுக்க 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 உங்க வாழ்க்கை இருந்ததெல்லாம் தொடக்கி தூக்கப்படும். எழுதி வச்சுக்கோங்க, துதிக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். துதிக்கிறவனுடைய ஆராதனை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். முறுமுறுக்கிறவனை கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு வேதம் நமக்கு சொல்லுது. உங்க வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருந்தா இன்னைக்கு தூக்கி வெளியேறிடுங்க. ஏன்னா அவர் உன்னில் மகிமைப்படும்படி விரும்புகிறார். தோத்திரம், அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இரண்டாவது, தேவன் எதிலே மகிமைப்பட விரும்புகிறார்? பாவத்திற்கு வாழாமல் நம் பரிசுத்தமாய் வாழும்போது அந்த வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்ற வசனத்தை குறிச்சுக்குங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டில் 39பா, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. விளக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்தை விட்டு விலகி ஓடினவன் யோசேப்பு. கவனிக்கிறீங்களா? எனக்கு அதிகாரம் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்கிறேன். நான் தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வேன்? நல்லா பாருங்க. அப்ப என் வாழ்க்கையில யாரு மகிமைப்படணும்? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல கலந்து இருக்கீங்க. ஆமென். என் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படணுங்க. பாவியாய் இருந்து என்ன ரட்சித்தாரா இல்லையா? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? மூணு பேர் தானா? எனக்கு சந்தேகமா இருக்கு பாஸ். இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கா? ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கா உன்னுடைய ரட்சிப்புல தேவன் மகிமைப்படணும். ஆமென். உன்னை ரட்சித்ததை குறித்து அவர் துக்கப்படக்கூடாது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பூமியில மனுஷன் உண்டாக்கிறது குறித்து அவர் என்ன பண்ணாரா? ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்தப்பா உனக்கு இன்னொரு உலகத்தை கொடுக்கணும்னு சொன்னாரா? அவர் மனஸ்தாபப்பட்டு அவன் பொல்லாங்க நினைத்து இந்த உலகத்தை அழிக்க நினைச்சாரு. கவனிக்கிறீங்களா? அப்போ என்னுடைய உள்ளான வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது இந்த அர்ப்பணிப்பிலே தேவன் மகிமைப்படுகிறார். இந்த யோசேப்பின் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எல்லா அதிகாரமும் எல்லாம் இருக்குது, வீட்டுக்கு எல்லாம் இருக்கு. அது என்ன எல்லாம் இருக்குனால இதை நான் எடுத்துக்கொள்ள எனக்கு அனுமதி இல்லை. என் தேவன் என்னை கவனிக்கிறார் என்று கவனித்து ஓடினான். தோத்திரம், அல்லேலூயா. ஏன்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனத்தை வாசிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லணும்? இந்த வசனம் உள்ள இருக்கணும். வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும், மனுஷன் என்ன பாவம் செய்யறான்?
மனுஷன் என்னென்ன பாவம் செய்யறான்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய சொல்லுங்க, மனுஷன் என்னென்ன பாவம் செய்யறான்? கொலை செய்யறான், திருடுறான், பொய் பேசுறான், குடிக்கிறான், தம் அடிக்கிறான். மனுஷன் என்னென்ன தப்பு பண்றாங்க? ஒரு மனுஷன் என்னென்ன தப்பு பண்றான்? சண்டை போடுறான், அது சொல்லியாச்சு. கெட்ட வார்த்தை பேசுறான், கோழி மூட்டுறான், சூனியம் வைக்கிறான், படி வாங்குறான், நேராக காத்து எப்படா கேப் கிடைக்க உள்ள நுழையலான்னு இருக்கா? வசனம் சொல்லுதுனாதான் மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பா இருக்கிறது, வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். 19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களிடமுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் நதான். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறனா நான் எதை வெளியே தள்ளணும்? எதை வெளியே தள்ளணும்? 18 வாசி, 12 போடு. எதை வெளியே தள்ளணும்? மனுஷன் செய்கிற எந்த பாவ கிரியைகளை நீ வெளியே தள்ளு. ஏன்னா நான் விழுந்து போனதுக்கு காரணம் அதுதான். நான் ஆண்டவர்கிட்ட விலகி போனதுக்கு காரணம் இதுதான். பாவம், இச்சை, அசுத்தம், துன்மார்க்கம் என்னை கர்த்தருடைய மகிமையிலிருந்து வெளியே தள்ளிடும். கவனிக்கிறீங்களா? வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. மனுஷன் செய்கிற எந்த பாவத்தையும் வைக்காத புறமே தள்ளு. ஏன்னா உங்களில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். இப்படி தேவனுக்காக நான் வைராக்கியமாய் வாழ ஆரம்பித்தால், இந்த பரிசுத்த தேவனுக்காக நான் உண்மையும் உத்தமத்தோடு வாழ ஆரம்பித்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்குது? ஆதியாகமம் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 45 8ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்திற்கு அனைத்திற்கும் எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிபதியாக என வைத்தார். யார் சொன்னா? அன்னைக்கு பாவத்தை தூக்கி எறிந்து ஓடினானே இந்த யோசேப்பு. அடிமையாய் வேலைக்காரன் இருந்தாலும் தேவனுக்கு பயந்த ஓட்டத்தை ஓடினானே. இப்படி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு, வாழ்க்கையை காத்துக்கிட்டு தேவனுக்கு உண்மையா உத்தமமா வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தனால இந்த யோசேப்பை சொல்லுகிறார், உங்களை காக்கும்படிக்கு தேவன் உயிரோடு வைத்தார். வேலைக்காரனாய் இருந்த என்னை இந்த எகிப்து தேசத்துக்கு முழுமையா அதிபதியாய் மாற்றினது காரணம் என் ஆண்டவருக்காக நான் உண்மையாய் வாழ்ந்த, பரிசுத்தமாய் வாழ்ந்த இந்த பாவ சரீரத்தை தூக்கி எறிந்தேன். என்னைக்கு விசுவாசி பாவத்தை தூக்கி எறிறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். பாவத்தோடு வாழ்கிறவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. ஷகரதனவா. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 25 23. நல்லா பாருங்க. 25 23. அம்மா, கொஞ்சத்தில் உண்மையிலவனை கர்த்தர் அநேகருக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றுகிறார். கொஞ்சத்தில் உண்மையாயிரு. மத்திய 25 23. மத்திய 25 23. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். மத்திய 25 23.
ஆ ஆ ஆ உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். சொல்லுங்களேன், உண்மை இருக்கா? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்களா? உங்க வீட்டில் உண்மையா இருக்கீங்களா? சபையில் உண்மையா இருக்கீங்களா? கர்த்தரின் பார்வைக்கு உண்மையா இருக்கீங்களா? இப்படி இருந்தீங்கன்னா உன்னை கர்த்தர் அதிகாரியா வைப்பார். இல்லைனா கவனிங்க, தேவன் என்னில் மகிமைப்படணும்னா அவர் என்னை சிருஷ்டித்தார், என்னை உருவாக்கினார் இல்லையா? அப்போ நான் மகிமைப்பட வேண்டிய நான் மகிமைப்படலைன்னா அப்ப எதுக்குங்க? நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இந்த மரம் கனி கொடுக்கல, எதுக்கு வேஸ்டா இருக்கு? பாசம் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ இடத்த வீணாக்க வெறும் பூச்செடியை ஒன்றா பிடிக்கி போடுறேன் பாரு, பிடிக்கி போட்டு நான் நல்ல ஒரு மரமாக வைக்க போகிறேன்னாங்க. ஏமா ஆசை இல்லை, வேஸ்ட்டு. ஆமென். நம்ம வாழ்க்கையை தேவன் மகிமைப்படுற மாதிரி இல்லைன்னா கர்த்தர் தூக்கி எரிஞ்சிடுவாருங்க வெளியே. புரியுதுங்களா? பாவிகளும் துன்மார்க்கனும் தேவனுடைய வீட்டில் நிலைநிற்க முடியாது. ஒரு இந்த ஆலயத்தில் என்னால் வந்து உண்மையாக ஆராதிக்க முடியலன்னா பரலோகத்துக்கு வர முடியுமா என்னால்? பரலோகத்தில் நிற்க முடியுமா என்னால்? உணர்ந்து கொள்ளுங்க, என் வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுனா. ஏன்னா நான் பாவத்தை வெறுத்தாதான் கர்த்தர் என்னை மகிமைப்படுவார், என்னில் மகிமைப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:16. 1 கொரிந்தியர் 2:16. எங்களுக்கோ சத்தமா சொல்ல, எனக்கோ என்ன சிந்த? அது என்ன சிந்த? கிறிஸ்துவ சிந்த. என்ன கிறிஸ்துவ சிந்த? என்ன இருக்கா உங்களுக்குள்ள? நான் கிறிஸ்தவன், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் துன்மார்க்கன், நான் அருவருக்கத்தக்கவன். சொல்லுங்க, நான் யாரு? கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருந்தால். ஏன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு தேவனால் பிறந்த எவனும், சொல்லுங்க வாசிங்க வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரமா வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் கிறிஸ்துவின் வித்து அவனுக்குள் இருக்கிறபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். கவனிங்க, யார் செய்ய மாட்டான்? ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய ஜீவன் அவனுக்குள் இருந்தால் என்ன பண்ண முடியாது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறபடினால். 10ஆம் வசனம். இதனால தேவனுடைய பிள்ளை இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படுமா? தெரியுமா தெரியாதா? இப்ப நான் கேட்கறேன், யாருடைய பிள்ளை? பொய் சொன்னா சாமி கண்ணு குத்தும். தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் யாருடைய பிள்ளை? உண்மைதானா? அப்ப தேவனுடைய பிள்ளை, அவர் சிந்தை இருக்கணும். ஆமென். நான் யாரு? இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், ஜீவனை கொடுத்து அவரை சம்பாதித்தவர். நான் உலகத்தின் சிந்தை, உலகத்தின் பாவம், உலகத்தின் இச்சை எனக்கு இராதபடி நான் பரிசுத்தமாய் வாழையை அர்ப்பணித்திருக்கிறேன். இதற்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டு தேவன் தேடி வந்திருக்கிறேன். இல்லை, நான் ரட்சிக்கப்பட அவசியம் இல்லை. நான் உலகத்தை சேர்ந்தவன வாழ்ந்திருக்கலாம். ஏன் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்தை வந்திருக்கிறான்? இந்த உலகத்தின் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிறது இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன் சொல்லி தானே இயேசுவை தேடி வந்தோம். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருந்தார், அவர் மகிமைப்படுவார்.
கவனிங்க. இப்போ நான் இந்த வார்த்தையை 1 யோவான் 3:9-10 வாசித்தாலே எங்களை புரியும். நான் தேவ பிள்ளையா பிசாசின் பிள்ளையா? தேவனுடைய பிள்ளை அவரை மகிமைப்படுத்துவா, பிசாசின் பிள்ளை உலகத்தோடு அடிமைப்பட்டு வாழ்ந்து இருப்பான். பிசாசுக்குரியவர்கள் இருப்பிடம் என்ன? பிசாசுக்குரிய இருப்பிடம் என்ன? அந்த கடைசியில் சொல்லுகிறேன். தோத்திரம். அல்லேலூயா, 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 ஆமென். எபேசியர் நிருபம் 4:24 சீக்கிரம். எபேசியர் 4:24 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, இப்ப தேவ சாயலா இருக்கிற புதிய மனுஷனை, எபேசியர் 4:24 புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. யாரை தரித்துக்கணும்? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே. பாவத்தின் சரீரத்தில் இருந்தனால நம்ம ஜீவியம் கெட்டு போச்சு. பாவத்தின் சரீரமா வாழ்ந்தடைய ஜீவியம் கெட்டு போய் நாறிட்டுச்சு. இன்னைக்கு பரிசுத்த தேவனை தேடி வந்து, ஆண்டவரே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நான் வாழுகிறேன், என்ன ஒரு புதிய மனுஷனா மாத்துங்க சொல்லி உங்கள் நாவில் நீங்கள் அறிக்கையிடும் போது அதில் கர்த்தர் மகிமைப்படுவார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் இல்லை. நான் ஒரே காரியமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3வது, தேவன் எதில் மகிமைப்பட விரும்புகிறார்? முதலாவது என் துதியிலே மகிமைப்படுகிறார், அப்படிதானே? 2வது என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுகிறார். 3வது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நம்ம கொடுக்கும்போது மகிமைப்படுகிறார். சரி, ஆண்டவரை மதிக்கிறோமா? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவனை, சத்தமா சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க, என்னை என்ன இல்லை பரலோக தேவனை நீங்க கனப்படுத்துறீங்களா? கணம் என்னது? வெயிட்டா வைக்கிறதா? மதிப்பு. ஓகே, நீங்க ஆண்டவரை முதலாவது மதிக்கிறீங்களா? நம்ம முதல்ல அவருக்கு இடம். ஓகே, நான் கேட்குறேன், அவரை ரெஸ்பான்சிபிள் பண்றவன் மதிக்கிறவன் முதல்ல என்ன மதிக்கிறீங்க? சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவரை எதுலெல்லாம் மதிக்கிறோம் சொல்லுங்க. நான் மதிக்கிறத விட அதிகமாக மிதிக்கிறேன். உண்மைதான். எனது காலை செய்து ஆயத்தப்பட்டிருக்கிறது ஆண்டு என்னோட பேசின வார்த்தை தான். என்னை கனம் பண்ணா நான் கனம் பண்ணுவேன்ப்பா, என்னை கனவீனப்படுத்தினா நான் அவங்களை அதாவது என்னை மதிச்சா மதிக்கிறதுக்கு இப்படி போயிடுவேன். புரிதுங்களா? இப்போ நான் கேட்க, உங்கள் வாழ்க்கையில் தேவனை மகிமை கனப்படுத்தினா, அவர் நீங்கள் மதிச்சிங்கன்னா நீங்கள் கூப்பிடும்போது வருவார். தேவைக்காக கூப்பிட்டா வரமாட்டாருங்க. கஷ்டம் வரும்போது கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டா நீங்கள் யார் கேட்டு போயிடுவார். ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவன். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42:8. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு என் துதியை நதமா என்னுடைய கனத்தை என்னுடைய மதிப்பை நான் வேறு யாருக்கு கொடுக்க மாட்டேன். என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னதான் விக்கிரகம்? என்னது? சிலை. ஓகேவா? ஏன்னா இதில் செய்திக்கு வந்தனால இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். தோத்திரம். கொஞ்சம் புரிதல் வேணும். தோத்திரம். அல்லேலூயா. அப்போ என் துதியை ஆண்டவர் சொல்ல, நீ யாருக்கு கொடுக்க மாட்டேன், வேறு யாருக்கு கொடுக்க மாட்டேன், விக்கிரங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், என் துதி எனக்கு மட்டும்தான். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒரு வசனம் வாசிக்க விளக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4:10. மத்தேயு 4:10. மத்தேயு சுவிசேஷம் 4:10. அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே. 9ஆம் வசனம் வாசிங்க. நீ யார? சாத்தான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன். யாரை பார்த்து சொன்னா? யாரை பார்த்து என்ன சொன்னா? நீ என் காலை விழு, என் காலை விழுந்துட்டா நீ கேட்கறது எல்லாம் நான் தருவேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? காசு வேணுமா? நான் தரேன், எல்லாம் தரேன். நீ என்னை பணிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு 10ஆம் வசனம், அப்பால சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை என்னதான் நான் யாரு? சாத்தானே, நான் உன்னை பணிந்து கொள்ள மாட்டேன், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன். என் துதிய, என் ஸ்தோத்திரத்தை, என் ஆராதனைய நீங்க யாருக்கு முன்னாடி செலுத்தாதீங்க. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக. அவர் ஒரு சிலைக்குள் அல்ல, அவர் ஒரு உருவத்தில் அல்ல, அவர் ஆவியாக ஜீவனாக இருக்கிறார். சொல்றத புரியுதா உங்களுக்கு? நம் தேவன் எங்க இருக்கிறாரு? ஒரு சிலைக்குள்ளாக, ஒரு உருவத்துக்குள் இல்லை. அவர் ஜீவனுள்ளவராய் என்னோட கூட நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஆசை சொல்லுங்க? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? என் தேவன் யாரா இருக்கிறாரு? இருக்கிற உயிரோடு தான் இருக்காரு. அப்போ உயிரோடு இருக்கணும் போட்டோ போட மாலை போட்டு விலகு தேத்திப்பீங்களோ? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? ஏய், நான் உயிரோடு இருக்கு, என்னடா உனக்கு ஆச்சு? கேட்பல கேட்க மாட்டீங்களா? அப்போ என் தேவன் கேட்பாரு, கேட்க மாட்டாரா? நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா, நீ வேற யாருக்கு என் துதியை கொடுக்காது, என் கண்ணத்தை கொடுக்காத. யாருக்கு? கவனிக்கிறீங்களா? வாசிங்க தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனம் கொஞ்சமாக வாசிங்க, நான் முடிக்கிறேன். இங்கே நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறது மெய்தானா? இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நான் வைத்த பொற்சிலையை சொல்லுங்க, நான் பொற்சிலைய வணங்கல என்ன ஆகும்? உன்னை அக்கினியில தூக்கி எறியப்படுவேன். சட்டம் வந்தது. எல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த பொற்சிலைக்கு முன்னாடி விழுந்து பணிந்தாங்க. ஆனா அந்த தேசத்துல 3 பேர் வணங்காம நின்று, நான் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன், ஏன்னா என் தேவனை கொடுத்தது விக்கிரக ஆராதனை செய்யாது இருப்பாயாக சொன்னதுனால, அதை நான் செய்ய மாட்டேன் என்று அவங்க உண்மையா இருந்தனால நேபுகாத்நேச்சார் கேட்கிறார், நீ சொல்றது உண்மைதானே? எஸ். அவனை தூக்கி 7 மடங்கு அக்கினியில போடுங்கப்பா. நீ 7 மடங்கு போட்டாலும் சரிதா, என் ஆண்டவரை கொடுக்கிற கனத்தை நான் வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தனால அவங்க அக்கினியில் போட்ட சம்பவம்லாம் எனக்கு தெரியும். அந்த அக்கினிக்குள் தேவன் இறங்கி வந்து அவர் மகிமைப்பட்டார். நான் சொல்லுகிறேன், என் துதியும் என் ஆராதனையும் என் கனத்தையும் அந்நியருக்கு முன்னா அல்ல, உனக்காக ரத்தம் சிந்தின தேவனுக்கு முன்பாக இருக்க கடவுது. தோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்படி இந்த வசனம் சொல்லுகிறது, குறித்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரராக உங்கள் துதிகளையும் உங்கள் கனத்தையும் அவைகளுக்கு செலுத்துவீர்கள். நான் வேதம் சொல்லுகிறது, அக்கினி கடலில் தள்ளப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். குறித்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:9 வாசிங்க. வஞ்சிக்கப்படாதிருங்கள்.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எங்கே வரமாட்டாங்களா? குறிச்சுக்கொள்ளுது. வாஸ்தவிக் வீட்டில் நல்லா வாசிங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 5:5. எபேசியர் 5:5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆ ஆ ஆ தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. வெளிப்படுத்தல் 21:6. ஆ ஆ ஆ இல்லை வாசிங்கம்மா. எத்தனை வசனம்? 8. ஓகே. 21:8. பயப்படுகிறவர்களும் ஆ ஆ ஆ ஆ ஆ யாரா? விக்கிரக ஆராதனை எல்லாரும். ஓகே. அடுத்தது நல்லா பாருங்க. வேதனை சொல்லுன்னா யார் போவா? கவனிக்கிறீங்களா? என் துதியை வேறு ஒருவனுக்கு கொடு. இன்னைக்கு விசுவாசிகள் ஒரு புரிதல் வேணும். நான் என் தேவனை தவிர வேறு எங்கும் நான் நிற்க மாட்டேன். ஆமேன் ஆமேன். ஏன்னா ஒரு தெளிவு இருக்கு. ஒருவேளை நம்ம புரிதல் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க. தோத்திரம். அல்லேலூயா. நான் என் துதியை வேறு எங்கே செலுத்த மாட்டேன். யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பாக. தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கால வேளையிலே அவர் என்னில் மகிமைப்படுவதற்கு இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே என் ஒப்பு கொடு. என் மூலமாக நீ மகிமைப்படணும். ஏன்னா எப்படி? என் துதியிலே அவர் மகிமைப்படணும். ரெண்டாவது என்னோட வாழ்க்கையில் அவர் மகிமைப்படணும். மூணாவது தேவனுக்கு நான் கனம் கொடுக்கும்போது அதில் அவர் நாம மகிமைப்படணும் இருப்பதாக. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். எல்லாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. உடைய கிருபை இம்மட்டும் எனக்கு நடத்தி வந்திரே. ஹல்லேலூயா. உடைய கிருபை என்னை தாங்கி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே உங்கள் ரத்தம் என் மேல் தெளிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. உடைய கிருபை என்னை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் தயவு என்னை தாங்கி நடத்துவதற்காக கண்களை மூடி ஜெபிப்புங்க. ஏசப்பா உங்கள் கிருபை எனக்கு தாரும். ஏசப்பா உங்கள் தயவு எனக்கு தாரும். உங்கள் ரத்தத்தினால் என்னை மூடி மறைத்துக்கொள்ள ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட பேசியிருந்தா ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசுறீங்க. ஆவியாக ஜீவனாக வல்லமையாக இருக்கீங்க. என்னோடு கூட நீங்க பேசுறீங்க. நீங்க பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை தீர்மானிக்கிறீங்க? என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. என் துதியில் உங்களை நான் மகிமைப்படுத்தின ஆண்டவரே. என் பரிசுத்தத்தில் என் வாழ்க்கையில் உங்களை மகிமைப்படுத்தின ஆண்டவரே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜன ஆண்டவரே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் ஆண்டவரே. என் துதியை வேறு எங்கே கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய அறியாமையை மன்னிங்க.